ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பட்டு வளர்ப்பு தொழில் உள்ள நன்மைகள், அதனுடைய தடைகள், அதை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். புதுசாக பட்டு வளர்ப்பு தொழில் ஆரம்பிக்கணும்னு உங்களுக்கு என்ன இருந்தது அப்படின்னா, கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்க, வாங்க நம்ம அட்வான்டேஜஸ், நன்மைகள் என்னென்னு பார்க்கலாம். மந்த்லி இன்கம், அதாவது ஒரு பேட்ச்சு எடுக்க 22 days ஆகுங்க. அதை எடுத்துட்டு நம்ம அந்த கூடை கொண்டு போய் விற்று நம்ம லாபம் பார்த்துடலாம். மீதி இருக்கிற 8 days பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஷெட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ ஒன் மந்தில் ஒரு பேட்ச் நீங்கள் எடுத்துடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் மந்தில் நீங்கள் அடுத்த பேட்ச் கூட வச்சுக்கலாம். அடுத்தது சப்சிடி, மானியம். அதாவது 80% ஆஃப் த மானியம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டே நம்மளுக்கு கொடுத்துடணும். ரொம்ப நீங்கள் பெருசாக ஒன்றும் இன்வெஸ்ட் பண்ணணுன்னு இந்த பட்டு வளர்ப்பு தொழிலுக்கு அவசியம் இல்லைங்க. மிஞ்சி போனால் ஒரு 2 lakhsல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாவே போதும். ஓகேங்களா? அடுத்தது, நீங்கள் அந்த பட்டு வளர்ப்பு தொழில் பண்ணும்போது உங்களுக்கு ஆடு மாடு நீங்களாம் வச்சுருந்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். ஏன்னா அந்த பட்டுப்பூச்சி செடி நீங்கள் புழுவுக்கு போட்டதுக்கு போக மீதி இருக்கிறது பார்த்திங்கன்னா மாட்டுக்கும் ஆட்டுக்கும் இதெல்லாம் நீங்கள் வெட்டி அதுக்கெல்லாம் கொடுக்கலாம். மாடுக்கெல்லாம் நீங்கள் இந்த தலையெல்லாம் கொடுத்தீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு பால் கொடுக்குங்க, நல்லாவே டிஃப்ரென்ஸும் உங்களுக்கு தெரியும். இதுதான் இதனுடைய நன்மைகள். வாங்க அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் தடைகள், என்னென்ன தடைகள் வருது. நாங்கள் இந்த பட்டு வளர்ப்பு தொழில் 3 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் இதெல்லாம் இந்த சிரமத்தெல்லாம் அனுபவிச்சிருக்கிறோம். ஸோ இந்த தடைகள்லாம் என்னன்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒர்க்கர்ஸு, அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு 10 நாள் 15 நாள் உங்களுக்கு அவ்வளோ ஒன்றும் தலை வைக்கணும்னு அவசியம் இல்லை. கொழுந்து தலையாக கொஞ்சம் கொஞ்சமாக, ஏன்னா புழு ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வச்சிங்கன்னா போதும். அது உங்களுக்கு வேலை ஒன்றும் பெருசாக தெரியாது. ஆனால் கடைசி ஒரு 5 நாள், ஒரு 12 வேலை, ஒரு அந்த ரேஞ்சு, ஒரு 5-6 நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப தலை சாப்பிடுங்க. ஏன்னா புழு நல்லாவே பெருசாயிரும், நல்லாவே சாப்பிடும். நம்ம வச்சே இருக்கணும். ஒரு வேலைக்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மந்த்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 50 முட்டை அந்த ரேஞ்சுக்கு வச்சுருக்கோம். ஒரு முட்டைக்கு 400 புழு, அந்த ரேஞ்சு கணக்கு சொல்லுவாங்க. அப்படின்னா ஒரு வேலைக்கு பார்த்தீங்கன்னா இப்பயே 4 கத்தை வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஸோ அப்படி கடைசியாக போக போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 கத்தை 10 கத்தை அந்த மாதிரி நம்ம எவ்வளோ முட்டை வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தலை வெட்டியே ஆகணும். ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் வேலை நாம் மட்டுமே இதை பண்ண முடியாது. யாரோ ஒருத்தர் வேலையாட்களுக்கு நீங்கள் போட்டே ஆகணும். ஸோ கண்டிப்பாக 100 முட்டையில் வைக்கிறவங்களாம் 5 வேலை ஆட்கள்லாம் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் இங்கே நாங்கள் பண்ணுற ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஆளுங்க அவ்வளோ கிடைக்க மாட்டாங்க இந்த வேலை பண்ணுறதுக்கு. அதனால் நாங்கள் கம்மியான காடு, ஒரு 2.5 ஏக்கரா தான் பட்டு பூச்சி செடியும் வச்சுருக்குறோம். அதனால் 50 முட்டை தான் வச்சுருக்குறோம். ஸோ ஒரு வேலையாட்கள் மட்டும் போட்டு எங்கள் அம்மா அப்பா 2 பேரும் சேர்ந்து இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ வேலையாட்கள் இல்லை, அப்படி இல்லை, வேலைக்கு செய்கிறவங்க ஆள் இல்லைன்னா தயவு செஞ்சு இந்த தொழில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இது ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் அந்த பட்டு வளர்ப்பு செடியை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உரம் இதெல்லாம் போட்டே ஆகணுங்க. அந்த செடிக்கு நம்ம சத்து கொடுக்கறதுக்கு. அப்போ தான் அந்த கூடு, அந்த தலையை சாப்பிட்டு புழு நல்லா கூடு கட்டும், நல்லா உங்களுக்கு பெருசாகவும் கட்டும் கூடு இதெல்லாம். அதனால் இந்த தொழில் பட்டு வளர்ப்பையும் பார்க்கணுங்க. இன்னொன்று, இந்த செடிக்கும் நம்ம சத்தான உரம் இதெல்லாம் கொடுத்தே ஆகணும். இந்த மாதிரி வேலையெல்லாம் இருக்குது. 3வது பார்த்தீங்கன்னா பெஸ்டிசைட் இன் இயர் பிளான்ட், அதாவது நம்மளது பக்கத்து வயலில் யாராச்சும் மருந்து அடித்தாங்களோ, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நானே சொல்கிறேங்களே, போன மாதம் பேட்சில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பார்த்தீங்கன்னா வயல் கொஞ்சம் கீழே, பக்கத்து வயல், அதாவது பக்கத்து ஃபார்மரோட வயல் கொஞ்சம் உயரமாக இருக்கும். அவங்க குச்சிக்கிழங்கு செடி வச்சுருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு அவங்க இந்த இளம்பேனுன்ட்டு ஒரு நோவு அந்த குச்சிக்கிழங்கு செடிக்கு.
அவைங்க வந்து மருந்து அடிச்சாங்க. மருந்து அடிச்ச உடனே அந்த காத்துல வந்து அந்த மருந்து வந்து பரவி இந்த செடியில வந்துடுச்சு. இந்த பட்டு வளர்ப்பு பூச்சி செடி மேல பட்டுருச்சு. அது எங்களுக்கு தெரியும். நாங்களும் வந்து கொஞ்சம் விட்டுட்டு தான் நாங்க வந்து வேற செடிய தான் வெட்டி வச்சோம். அப்ப எதுவும் பிரச்சனை இல்ல. அடுத்த பேட்ச்ல அந்த விட்ட செடி இருக்கும் இல்லைங்களா? ஏன்னா ஒரு 60 நாளா ஆச்சு. இனிமேலு எந்த பாதிப்பும் இருக்காது அப்படின்ட்டு அந்த செடிய வெட்டி வச்சோம். அந்த செடிய சாப்பிட்ட புழு எல்லாமே ஆ செத்துருச்சு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு வேஸ்டேஜே எங்களுக்கு ஒரு 10 கிலோ அ கூடு எங்களுக்கு வேஸ்ட்டு தான். ஒரு கிலோ கூடு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 700 அந்த ரேஞ்சு போயிட்டுருக்கு. ஸோ 10 கிலோங்கும்போது ரூ. 7,000 எங்களுக்கு வேஸ்டேஜ் தான். இத்தனைக்கும் அவைங்க மருந்து அடிச்சு 60 நாள் கழிச்சு தான் நாங்க அந்த தலையே வெட்டி வச்சோம். ரொம்ப நாள் கேப் விட்டோம். பட் இருந்தாலுமே அதனுடைய எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா, அந்த செடியில இருந்திருக்குது. ஸோ இந்த மாரி பிரச்சனை இருக்கு. பக்கத்து வயல்ல இருக்கிற விவசாயி நம்ம யாரும் எந்த மருந்தும் அடிக்காம பார்த்துக்கணும். அது பெரிய ஒரு ட்ராபேக் இதுல. அ இது ஒண்ணு. அடுத்தது டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா, மழை பெஞ்சு ஒரு நாளைக்கு மழையோ, அடுத்த நாள் வெயிலு இந்த மாரி மாறி மாறி இருந்தாவே உங்களுக்கு பால் நோய்ங்கிற ஒரு நோய் வந்துரும் அந்த புழுவுக்கு. ஸோ நீங்க அது வந்துச்சுனாவே நீங்க வந்து பேட்ச் எடுக்க முடியாது. அதாவது நெறையா ஒண்ணு கம்ப்ளீட்டா ஃபெயிலியர் ஆயிரும். எல்லா புழுவும் செத்து ஒரு மாரி பா புழுவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வெள்ள கலர்ல ஆகி ஒரு மாரி லிக்விட் மாரி இதாயிரும். இல்லையா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கடைசி ஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னா, அந்த கூடு கட்டும்போது அது வந்து இதாயிரும். ஸோ நீங்க அவ்வளோ நாள் அத்தன வேலைக்கும் நீங்க தலைய வெட்டி வெட்டி வச்சது அது எல்லாமே வேஸ்ட். ஸோ அந்த டெம்பரேச்சர் வந்து கரெக்ட்டா இருக்கணும். அப்பதான் வந்து அந்த புழு கூடு கட்டி எல்லாம் நம்ம இந்த தொழில்ல என்னன்னா, கடைசி வரைக்குமே அந்த புழு வந்து கூடு கட்டினா மட்டும் தான் நம்மளுக்கு ஒரு லாபத்தையே பார்க்கலாம். அதுவரைக்குமே எந்த நிரந்தரமே எதுவும் கிடையாது. கடைசி நேரத்துல கூட புழு வந்து கூடு கட்டாம போயிரலாம். ஸோ அதுதான் எங்களது ஒரு பேட்ச் பார்த்தீங்கன்னா, எல்லாம் முடிஞ்சு கரெக்ட்டா கூடு கட்டுற ஸ்டேஜ்ல வளைய வைக்கும்போது கூடு கட்டல புழு. ஏன்னா பார்த்தோன்னா, பக்கத்து வயல்ல வந்து மருந்து அடிச்சிருக்கிறாங்க. அந்த பாய்சன் வந்து அந்த செடியில தாக்கி, அந்த புழு அத சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா, கூடு கட்டல. சுத்தமா கட்டல. ஸோ கம்ப்ளீட்டா அதுக்கு வந்து கொண்டு போய் இதுதான் பண்ணணும். கிளீன் பண்ணி எல்லாம் பண்ணணும். ஸோ இந்த இதெல்லாம் இருக்கு ஸ்ட்ரகிள்ஸ். ஸோ இதெல்லாம் யோசிச்சு பண்ணுங்க. ஆ நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் இதை பற்றி பட்டு வளர்ப்பு தொழிலை பற்றி ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுனாலும் கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.